வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை கற்றுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே டயத்தில் அது பழகி நம்ம ட்ரெஸ்லலாம் போடுறதுக்கு இப்போ 1 இயர் அது மாதிரி ஆகும். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த உடனேவே ஈஸியாகவே போட்டுடலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இப்போ ஸ்டோன்லாம் வச்சு இப்போ ஜர்தோசிலாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க்கில் எல்லாமே எவ்வளோ அழகான அந்த ஃபினிஷ் வருதோ அந்த அளவுக்கு ஃபினிஷை நம்ம இதுலையும் பார்க்க முடியும். இப்போ அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேம் தேவைப்படும். இப்போ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வுட்டுலையும் இருக்கும், இது மாதிரி பிளாஸ்டிக்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ சின்னதான ஒரு கர்ச்சிஃப்லாம் போடுற சைஸில் இருந்துட்டு ப்ளவுஸு இப்போ சாரீக்கெலாம் போடுற அளவுக்கான பெரிய பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கும். இந்த ஃப்ரேம் தான் நம்ம மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வச்சு அந்த டிசைன் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டு இப்போ நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டில் பழகிக்கும் போது எதுவும் பிராண்ட் இல்லாத நார்மல் ஒரு த்ரெட்டை நீங்கள் வாங்கி பழகிக்கலாம். அடுத்தது மெட்டீரியலில் போடும்போது இப்போ ஆங்கர் இது மாதிரி பிராண்ட் இதை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக அழகாகவே இருக்கும். இந்த த்ரெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது 8 மீட்ரு வருது. இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இப்படி இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இதில் 6 ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம 6 நூலாக எடுத்துக்கலாம். இதை நம்மளுக்கு இப்போ 2 த்ரெட்டு போட்டு இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம்னா 2 த்ரெட்டு போட்டுக்கலாம், 4 த்ரெட்டு, அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிரித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் இந்த ஆங்கர் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது 10 ரூபாய். இப்போ டோலின்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் நம்மளுக்கு வரும். இந்த த்ரெட்டை பொறுத்தளவுக்கு இதுவுமே நம்மளுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான். இது ஒரே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இதை நம்ம பிரிக்க முடியாது. இது ஸ்பைடர் ஸ்டிச் அது மாதிரியான ஸ்டிச்சுக்கு எல்லாமே இந்த த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ ஆரி ஒர்க்குக்கெல்லாம் போடுற மாதிரியான இந்த சில்க் த்ரெட்டு தான். இந்த சில்க் த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் இப்போ நல்லா பழகிட்டு அதுக்கு பிறகு போட்டால் தான் நம்மளுக்கு சிக்கல் இல்லாமல் நல்லா நீட்டாக நம்ம போட முடியும். இப்போ சாரீ பட்டு சாரீக்காக இருக்கட்டும், இப்போ சுடிதாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த ஆரி ஒர்க் நூல் வச்சு. அடுத்தது நம்மளுக்கு மெட்டீரியல் தான். இப்போ மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்ளின் மெட்டீரியல் அது மாதிரி எடுத்து நம்ம பழகிக்கலாம். பழகினதுக்கு பிறகு நம்ம அடுத்தது நம்மளோட சுடிதாரோ சாரீ ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பழகும் போது இந்த ஒயிட் கலர் மெட்டீரியலே எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா டிசைனுமே கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். நீடில் பொறுத்தளவுக்கு எல்லா சைஸ் நீடிலுமே நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இப்போ நல்ல பெரிய சைஸ் நம்மளுக்கு நீடிலாக இருக்கும்போது அந்த கண் இருக்கும்பொழுது தான் அந்த 6 நூல் இருக்கிற அந்த ஃபுல் இழையுமே பார்த்தா நம்மளுக்கு உள்ளே போகும். அதுக்காக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கிற மாதிரியான அந்த நீடில் பாக்ஸ் நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ மெட்டீரியலில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கார்பன் தேவைப்படும். நம்மளுக்கு எல்லோ கார்பன் தேவைப்படும். இது ட்ரேசிங் பேப்பர். இப்போ நம்மளோட இந்த டிசைன் புக்லாம் இருக்குது, இப்போ டிசைன் பேப்பர் இருக்குன்னா அதில் நம்ம வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிப்போம். நம்ம இந்த கார்பன் பேப்பரை துணிக்கு மேலே வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணிப்போம். அதே மாதிரியே இந்த ட்ரேசிங் ஷீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பென்சில் வச்சே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து நம்ம மெட்டீரியலில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரேசிங் வீலை யூஸ் பண்ணி நம்ம இப்போ நம்மளோட டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் தேவைப்படும். இப்போ த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு த்ரெட் கட்டர் தேவைப்படும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது எல்லாமே மற்ற இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் தான் எல்லாமே. இப்போ ஜர்தோசி இது மாதிரி நம்மளுக்கு கோல்டு கலர்லையும் இருக்கும், இது மாதிரி சில்வர் கலர்லையுமே இருக்கும். உங்களுக்கு எந்த மெட்டீரியலுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜர்தோசியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிரர் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் மிரர் அப்புறம் ஸ்கொயர் மிரர் அதெல்லாமே கிடைக்கும். அதெல்லாமே நம்ம மிரர் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோன் எல்லாமே இந்த ஸ்டோனை நம்ம ஒட்டிட்டு அடுத்தது இந்த ஜர்தோசி எல்லாம் வச்சு அந்த ரவுண்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்மளுக்கு
ஜமிக்கி இல்லாமல் இப்போ ஜமிக்கி ஒர்க் எல்லாமே இப்போ ஒரு ரோஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ரோஸ்ல எல்லாமே நம்ம ஜமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த ரோஸ் டிசைன் வந்து ஜமிக்கியாலே நம்மளுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பீடு இல்லாமல் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து பீட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அதுவுமே ஒரு டிசைன் போட்டுட்டு அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த பீடை வந்து வச்சே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட்டான மணி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ளாட்டாக மெட்டீரியலில் ஒட்டிட்டு இப்போ ஜர்தோசிலாம் போடும்போது அழகாக போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இதெல்லாம் சின்ன மணி. இது இந்த சின்ன பீடு இல்லாமல் நம்மளுக்கு பீடு ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை கற்றுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே டயத்தில் அது பழகி நம்ம ட்ரெஸ்லலாம் போடுறதுக்கு இப்போ 1 இயர் அது மாதிரி ஆகும். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த உடனேவே ஈஸியாகவே வந்து போட்டுடலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இப்போ ஸ்டோன்லாம் வச்சு இப்போ ஜர்தோசிலாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க்கில் எல்லாமே எவ்வளோ அழகான அந்த ஃபினிஷ் வருதோ அந்த அளவுக்கு ஃபினிஷை நம்ம வந்து இதுலையும் பார்க்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடலாங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.